என்னடா லக்ஷ்மணா, நீ புவனாவை டைம் பாஸா ஃபீல் பண்றேன்னு நினைச்சா தனியா வீடு கட்டி செட்டில் பண்ணிட்டியா? டேய் கொஞ்சம் அமைதியா அவ கேட்ட போறா. ஏற்கனவே உனக்கு பயந்த சுபாவம், புவனாவை பத்தி கேட்கவே வேண்டாம். அம்மா சுந்தரி என்ன பண்ண? அதான் உன் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கூடவே வச்சிருக்கியா இல்ல மெயின்டெனன்ஸ் கொடுத்து தனியா ஒதுக்கி வச்சிட்டியா? ஒதுக்கலாம் வைக்கல, நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? நீ வா, நான் தனியா சொல்றேன். இருடா, நான் எது கேக்குறேன்னா, சின்ன வீடு செழிப்பா இருக்குன்னா மூத்த சம்சாரம் கஷ்டத்துல இருக்கணுமே, அதுக்காக தான் கேட்டேன். அவ எல்லாம் நல்லாதான் இருக்கா, நீ வா நான் சொல்றேன். இருடா, அப்பனா உனக்கு ரெட்ட வாழ்க்கைன்னு சொல்லு. ஆமா, இந்த அம்மாக்கும் ஒரு பையன்னா அங்கே தானே? அங்கேயும் ஒண்ணுதான், அப்ராட்ல படிச்சிட்டு இருக்கான். சும்மா கேள்வி. இருடா இருடா. ஆனாலும் உன்னை மட்டும் மறந்துடாதரா, உன்னுடைய மூத்த சம்சாரத்து பையன் தான் உண்மையான வாரிசு. நான் வரட்டுமா? சரி வா. வரதன் ஐயா, இவரை டிராப் பண்ணிட்டு வாங்க. ஏண்டா, விவரத்தை கேட்டா உடனே அனுப்பிச்சு வச்சிருவியே. சரி நீ வா, மறக்காம லஞ்சுக்கு வந்துடு, நான் கார் அனுப்பி வைக்கிறேன். ஓகேடா. அந்த ஆளை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்க? இல்லம்மா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதான். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னா பைத்தியத்தை கூட கூட்டிட்டு வந்துறீங்களா? அந்த ஆளை என்ன எப்படி தெரியுமா பார்த்தான்? ஜூல அனிமலை பாக்குற மாதிரி பார்த்தான். இரிட்டேட்டிங். பழசெல்லாம் மறந்துருச்சான்னு வேற கேக்குறான். இவன் தெரு தெருவா போய் குண்டு பல்பை வித்தத நான் மறக்கல. இன்னைக்கு பணம் வந்துருச்சுன்னா இவன் பெரிய ஆள் ஆயிடுவானா? சரி விடு போனா, இன்னைக்கு ஒரு நாள் தானே, மத்தியானம் லஞ்சுக்கு வர சொல்லிருக்கேன். அவன் வந்து சாப்பிட்டு போயிட்டா அவன் பிரச்சனை ஒழிஞ்சுது. என்னது, இவன் பேசின பேச்சுக்கு லஞ்ச் வேற போடணுமா? நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அவன் இனிமே இந்த வீட்டுக்கே வரக்கூடாது. நான் லஞ்சுக்கு வர சொல்லிட்டேன்னு. ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுங்க. இல்லன்னா நான் என் ஃபேமிலியோட வெளியூர் போறேன்னு போன் பண்ணி அவாய்ட் பண்ணுங்க. என்ன மதிக்காதவன் என் வீட்டு வாசலே What happened, Dad? என்ன பத்தன சைலண்ட் ஆயிட்டீங்க? ரகசிய போலீஸ் நாட் மாதிரி. எனிதிங் சீக்ரெட்? நீ ரொம்ப புத்திசாலி தான். இந்த திறமைய படிப்புல காமிச்சிருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். Dad, நீங்க ஒரு டாக்டர். உங்க ப்ரொஃபஷன்ல நான் எனக்கே தலையிட்டு இருக்கேனா? அத மாதிரி இது என்னோட படிப்பு. நான் நல்லா தான் படிப்பேன். உங்களோட சர்வீஸ்க்கு எவ்வளவு தப்பு பண்ணிருக்கீங்க? என்னைக்காவது ஏன் இந்த தப்பு பண்ணீங்கன்னு கேட்டிருக்கேனா? அத மாதிரி இது என்னோட படிப்பு. பிரபா, உள்ள போ. ஓகே மாம். உள்ள இல்ல, வெளியில. மாம், அப்பா கிட்ட சொல்லுங்க, பிரபா நல்லா தான் படிப்பான். என்ன பத்தி யாரும் ஒரி பண்ண தேவையில்ல. சாரி போனா, ஃப்ரெண்டுன்னு நினைச்சு அவனை தெரியாம. பரவாயில்ல விடுங்க. நீங்க போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. தேவையில்லாதவங்களை பத்தி நம்மளுக்கு எதுக்குங்க பேச்சு? இட்ஸ் ஓகே, போங்க. பூப்பழம் எடுத்துட்டியா? எடுத்துக்கிட்டேங்க. யார் இவங்கெல்லாம்? ஏய் வாங்கப்பா, வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. கல்யாணத்துக்கு போற கோஷ்டி தட மாதிரி வந்துட்டாங்களா? யார் நீங்க? உங்களுக்கு யார் வேணும்? இது ஆனந்த் வீடு தானே? ஹவுஸ் ஓனர் காதல் விழுந்தா கோவப்படுவாரு. வாடகை கொடுக்கறதுனால என் வீடு, அப்பப்போ ஆனந்த் எனக்கு காசு கொடுக்கறதுனால அவன் வீடுன்னு சொல்லலாம். ரெண்டும் ஒண்ணுதான். நாங்க ஆனந்த் வீடத்தை தேடி வந்திருக்கோம். நீங்க எந்த ஆனந்த்னு சொல்லவே இல்லையே. நீங்க வீடு மாதிரி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பக்கத்தெருவுல கூட ஒரு ஆனந்த் இருக்காரு. இந்த கான்ஸ்டபிளா இருக்காரு, அந்த ஆனந்த் வீடு தானே இது? ஆமா. நீங்களே யாரு? அப்ப சரிதான், நம்மள சரியான விலாசத்துக்கு வந்திருக்கோம். நல்ல காரியம் பேச வரும்போது குறுக்கணிக்க கூடாது. ஓரமா நில்லு. வாங்க போலாம். தள்ளியா